படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. மிராக்கிள் சர்ச் ஜெரால்ட் ஐயாவை வாழ்த்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஒருத்தர் ஒரு கூட்டத்துக்கு போனார், ரொம்ப நேரம் பேசினார். பேசுகிறப்போ எல்லாரும் குத்தா எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தார் ரொம்ப நேரம். அந்த சட்டை போடுறாங்க தம்பி மாதிரி ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான். அவனுக்காக ஒரு 3-4.5 மணி நேரம் பேசினார். அவனும் போகிற மாதிரி இல்லை, இவரும் விடுற மாதிரி இல்லை. கடைசியாக ஒரு வழியாக முடிச்சுட்டு அவனை கூப்பிட்டு, தம்பி ஏன்டா நீ மட்டும் போல எல்லாரும் போயிட்டாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பைபிள் எங்கள் அம்மா அது முடிஞ்சு வாங்கிட்டு வாடானாங்க, அதனால் இருக்கேன்னா. அதனால் செய்தி என்பது, ஆண்டோடைய வார்த்தை என்பது நீங்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிடுவேன். புரியுதா? 9 முடிச்சேன்னு நான் சொன்னாலும் 1000 சொன்னாலும் பரலோகத்துக்கு போகிறோம் தான் போகிறோம். எல்லாருமா போயிட போகிறோம். எல்லாரும் போயிடுவோமா பரலோகத்துக்கு? யார் பிரசங்கம் மோகன் அண்ணன் பண்ணானே, டாக்டர் ஜிஜி தினகரன் பண்ணானே, பென்னிகின் பண்ணானே, பில்லிகிராகம் பண்ணானே, ஜார்ஜ் முல்லர் பண்ணானே, ஜிஎல் மூடி பண்ணானே, மார்ட்டின் லூதர் பண்ணானே, சார்லஸ் பெர்ஜன் பண்ணானே, அதே மாதிரி ஜெனரல் ஐயா பண்ணானே, மோகன்தாஸ் பண்ணானே. யார் விசுவாசிக்கிறான் அவனுக்கு மட்டும் தான் பரலோகம். நானும் ஜெரால்டாவே அவங்களை பரலோகத்துக்கு வந்தேன். நாங்கள் 2 பேரும் பரலோகத்துக்கு போகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப கேள்விக்குறி. பாஸ் யாருமே பரலோகத்துக்கு போகிறாங்க? போக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் தப்பு அதிகமாக பண்ணுவாங்க. இது நிலைமை. நான் பாஸ் இருக்கிற நிலைமை. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு பாஸ் ஒரு இடத்துல போய் சர்ச்சை ஆரம்பித்தார். இப்போ உங்கள் சர்ச்சை நான் ரொம்ப நேசித்து ஏன் வந்திருக்கிறேன்னா, என் ஒய்ஃப் இன்னைக்கு போகாதன்னு கட்டலை, என் மகள் கட்டலை. சில கஷ்டம் இல்லை. அந்த சர்ச்சு பீச் ஓரமாக இருக்குது, உள்ள சின்ன தெரு, உள்ளே போனால் பெரிய ஜனக்கூட்டம். இப்படி ஒரு பாஸ்ட்டு நான் அவர்கிட்ட கண்டிப்பாக போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். உங்கள் சர்ச்சை அப்படி நேசித்து வந்திருக்கேன். பின்னால் திரும்பினா கடல், இந்த பக்கம் கடல் தானே. உங்கள் பில்டிங் பின்னால் பில்டிங் இல்லை. இதான் நான் போன தடவை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாஸ்ட் ஆரம்பித்தார். பாஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ அந்த இதே மாதிரி ஒரு பகுதி, நம்ம பகுதி மாதிரி ஒரு பின்தங்கின பகுதி, அதில் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப தப்பு பண்ணாங்க. இந்த பாஸ்ட் பார்த்தார். அந்த அம்மா பண்ணுற தப்புக்கு ஒரு கல்லாக எடுத்து வச்சார். ஒரு நாளைக்கு எத்தனை தப்பு பண்ணாங்களோ அத்தனை கல் எடுத்து வைப்பார். கல் குவியல் ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த அம்மா இறந்துருச்சு. ஒரு நாள் கழிச்சு பாஸ்டும் போட்டார். யாரும் ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே யாராவது இருக்குமா? 120க்கு மேலே யாராவது இருந்திருக்காங்களா? இல்லை. அவரும் இறந்துட்டார். இறந்தோடனே அந்த பாஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. அங்கே இருக்கிற புத்தகம் வச்சு புத்தகத்தை திருப்பினார். பாஸ் சவுந்தரபாண்டியன் வந்திருக்காங்க, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நரகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் தான் பாஸ் சவுந்தரபாண்டியன். நரகம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நரகத்துக்கு போகிற வழியில பரலோகத்தை வந்து ஒரு ஐசி வார்டு மாதிரி எட்டி பார்க்கலாம். பரலோகத்தை ஒரு சின்ன ஐசி வார்டு பார்த்துருக்கீங்களா? சின்ன கதவுல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை எட்டி வழியாக உள்ள ஆள் தெரியும். உள்ளே போக விட மாட்டாங்க ஐசி வார்டில். அது ஒரு பந்தா ஹாஸ்பிட்டல். அது ஒன்றும் இல்லை, பெரிய பந்தா. அப்படி எட்டி பார்த்தா இவர் நரகத்துக்கு போகிறாரு. இவர் அந்த தப்பு பண்ண அம்மா கல்லா எடுத்து வச்சாரு பாருங்க, பெரிய குமியல் ஆயிட்டானா அந்த அம்மா பரலோகத்துக்குள்ள இருக்கு. இவருக்கு கோவம் வந்துட்டு, இங்கேயும் லஞ்சம் வந்துட்டுறான்ட்டாரு. காசு கொடுக்குற வீட்டுக்கா பாச ஜோம் பண்ண போறாருல. காசு இல்லாத வீட்டுக்கு பொதுவாக போக மாட்டாங்க நிறைய பேர். 90 இவர் போவாருன்னு நினைக்கிறேன் எல்லார் வீட்டுக்கும். எனக்கு தெரியல, நேரம் இல்லை, போனாங்க டீ கூட கிடைக்கல, அதனால அவர் என்ன பண்ணல. அப்படி ஒரு சிலர் இருக்காங்க. போன ஏதாவது கலெக்ஷன் ஆகணும்ல, என்னடா இங்கே லஞ்சம் வந்துட்டு போலுக்கு, இந்த அம்மா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு, எவ்வளோ கல் எடுத்து வச்சுருக்கேன், இது நான் பரலோகத்திற்கு எனக்கு நரகமான்னு கேட்டாராம். கேட்டுட்டு அங்கே வந்து என்னடா இங்கேயும் துட்டு வாங்க ஆரம்பிச்சிங்களா? கீழ்லோகத்தில் தான் எல்லாரும் இந்த லஞ்சம் வாங்குறான், நாங்கள் ஓட்டுக்கு 2000 ரூபா வாங்குகிறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கையெழுத்து அவன் 5000 ரூபா வாங்குறான், நம்ம 2000 ரூபா வாங்குறோம்ல ஓட்டுக்கு. யாரும் நீங்கள் நம்ம வாங்கலையா? ஏதாவது வாங்கினீங்களா? வாங்கினா திருப்பி கொண்டே கொடுத்துருங்க. வாங்கினா திருப்பி வாங்கக்கூடாது, அது தப்பு. கிறிஸ்தவ மக்கள் வாங்கக்கூடாது. நிறைய பாஸ்டர் வாங்குறான், ஏன்டா இவ்வளோ பேருக்கு 5000 ரூபா பணம் கொடுறாங்கிறான். அதனால 2 வருஷம் நான் அந்த எலெக்ஷனத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இந்த வருஷம் நடத்தினேன். சொன்னேன், அந்த டீயே கூட கிடையாது, அப்படி ஆளுனா வாடான்னு.
நான் எலெக்ஷன் டைமில் ஒரு மீட்டிங் நடத்துனேன். டீயை கூட தர மாட்டோம், சோறு மட்டும் தான் போடுவோம். அப்படின்னா வா, மற்ற நாளில் டீயை கொடுப்போம். அப்போ போய் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, உண்மைதான்ப்பா, அந்த அம்மா தப்பு பண்ணிச்சு, தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் வந்தவர் தப்புன்னு நினச்சிட்டு வர்றாங்க. ஆனால் வந்தவர் ஜெபம் பண்ணார். அந்த அம்மா காஸ்பல் சொன்னார். அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இனி பாவம் செய்யாதேனாரு. அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை போல நீ உனக்கு 5 புருஷர்கள் இருக்காங்கிறப்போ உண்மைதான், நீ ஏ ப்ராஃபிட், நீங்கள் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா மனம் திரும்பி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு யார் வர்றாங்களோ அந்த அம்மா காஸ்பல் சொல்லி அவங்கள மனமாற்றி அவங்களெல்லாம் ஒரு கிறிஸ்துக்குள் வளர்த்து பரலோகத்துக்கு அந்த அம்மா நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. ஒன்னி அனுப்புறதே சர்ச்சு வைக்கதான். ஆனால் நீ அந்த அம்மாவை போய் கணக்கு எடுத்திருக்க. ஆனால் அந்த அம்மா தப்பை பார்த்த, நீ திருத்தல, நீ ஒழுங்கா சுவிசேஷம் சொல்லல, அதனால உனக்கு சரியானது நரகம் தான் சொல்லிட்டாங்களாம். அதுக்கு தான் சொன்னேன், நிறைய பாஸ்ட் எங்க இருப்பாங்கன்னு. பொதுவா நாம் அப்படி இருக்க வேண்டாம். 31 ஆண்டுகளை கடந்து வந்து 31வது ஆண்டுகளை கொண்டாடும் அற்புதம், மிரக்கிள்ஸ், அதிசயங்களை காணப்படும் ஆண்டவர் இன்று நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு நல்ல வார்த்தை, எல்லாரும் ஆண்டு விழாவுக்கு போடுற வார்த்தை தான். மோஸ்ட்லி 10 ஆண்டு விழாவுக்கு போனால் 8 ஆண்டு விழாவில் பேசக்கூடிய வார்த்தை. வருஷங்களை நன்மையால் முடிச்சுடுகிற தேவன் பாதை நெய்யாய் மெய்யாய் பொழிகிறதுன்னு சங்கீதம் 65 அந்த வார்த்தை தான் நமக்கு நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. சாயங்காலத்தில் பார்த்தா அந்த அடிப்படையின் பற்றியில் நான் ஒரு மனிதன், இப்போ கடல் பக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் மீன் பிடிக்க போனார். கடல்லாம் இந்த கடலில், இங்கே இருக்க கடலில் மீன் பிடிக்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்க முடியாது. காசிமேடு கடல், அந்த கடலுக்குள்ளே ரோடு போட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனால் ஒரு கூட்ட மக்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. தூண்டியில் போட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன். அதே மாதிரி ஒரு மனுஷன் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். மீன் பிடிக்கப்போ எல்லாத்துக்கும் மீன் கிடைக்கிது, பிடிச்சி வைக்கிறாங்க. இவர் ரொம்ப நேரம் போராடி போட்டபோது ஒரு மீன் கிடைச்சது. வெளியே எடுத்தார். ஒரு 5 கிலோ 6 கிலோ இருக்கும் அந்த மீனோட எடை. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், நமக்கு சின்ன சின்ன மீன் கிடைச்சது, இந்த பாஸ்ட்டுக்கு மட்டும் இந்த ஆளுக்கு மட்டும் பெரிய மீன் கிடைச்சி. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அவரே திரும்பி பார்த்தாங்க. அழகாக அந்த மீனை எடுத்தார். அந்த ஆங்கிங் நீப்பில் இருந்து அந்த மீனை ரிலீஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு போட்டான். திரும்பி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். பைத்தியக்காரன், முட்டாள், நமக்கெல்லாம் பெரிய மீன் கிடைக்கலையே, இவன் முட்டுச்சு இந்த மீன் கிடைச்சதை தூக்கி போட்டானே, கிறுக்கனா மென்டலா, என்ன இவனுக்கு அரலோசான்னு எல்லாரும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திரும்ப மீன் தூண்டில் போடுறான். தூண்டில் போடுறப்போ கொஞ்சம் கழிச்சு சின்ன மீன் கிடைச்சது. சின்ன மீன் 2 கிடைச்சது. சின்ன மீன் 2 கிடைச்சதுன்னு அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். என்னடா உனக்கு இப்போ நீ பைத்தியக்காரனா, பெரிய மீன்லாம் நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா தூண்டில் எல்லாத்துக்கும் தூண்டில் விடாது. எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் பேர் துணுக்காரன், அவன் போட்டால் மீன் டக்குன்னு கிடைக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் குளத்தில் நான் ஒரு 10 வயசு 12 வயசில் நானும் தூண்டில் போட்டிருக்கேன். சும்மா ஒரு நாள் 2 நாள் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் மீன் கெட்டாது. அவனுக்கு பட்டுன்னு கிடச்சி பையன் நிறைஞ்சிரும். அதுலேயும் ஒரு லக்கு வேணும், ஒரு அதிசயம் வேணும். அவங்க பாட்டி அந்த குளத்தில், அவங்க அம்மா அந்த குளத்தில் உட்காந்து அப்படி தவண்டுக்கிட்டே போய் கையை வச்சு அப்படியே மீனை பிடிச்சிருவாங்க. சேத்துக்குள்ள இருக்க மீனை தூக்கிடுவாங்க. பண்ணா மீன் அது, அந்த கூவ நதியில். அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட்டு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பெரிய மீனை தூக்கி போட்டு சின்ன மீனை போட்டு போகிறாங்கிறப்போ அவன் சொன்னான், அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் பெரிய பாத்திரம் இல்லை, பெரிய மீனை போய் கெட்டி அதை வெட்டி போட்டு கழுவுறதுக்கு பாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன சின்ன பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டேன்னா. ஒருவேளை நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். இல்லை, நான் எனக்கு யாரு, என்னால முடியுமா, நான் படிக்கலையே, என் பிள்ளை படிக்குமா, என்னால நடக்க முடியலையே, அது நடக்குமா, நான் இவ்வளவு மோசமா இருக்கேன், நாங்கள் ஏழையே, என்னால இந்த இடத்துக்கு போக முடியுமா, நம்ம இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த யாத்திரா 34 மோசையை கூப்பிடுறாரு. மோசையை கூப்பிட்டு, நீ வாப்பா, முதல் கற்பலையை நீ உடைச்சது பரவாயில்ல, திரும்ப நீ ஆண்டவா, நான் உன்னை பிளஸ் பண்ணி அந்த கற்பலை நீ ஏற்க, முதல் கற்பலை ஒன்று தந்தேன், அந்த கற்பலை 10 கட்டளைகள், அந்த கற்பலை நீ மட்டும் தான் பார்த்துருக்க. அந்த மக்கள் தப்பு பண்ணதெல்லாம் அவங்க விக்கிராரா இப்ப தூக்கி போட்ட, ஒரே நேரத்தில் 3 லட்சம் பேர் செத்து போனா, அதே மாதிரி கற்பலை செஞ்சுக்கிட்டு நீ மேலே வாங்குற. அவன் அதிகாலையில் விடியற காலையில் சீனாய் மலையில் ஏறி சங்கி அந்த யாத்திரை 34:1 இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதி. அவன் போய் நிற்கிறப்போ ஆண்டவர் அவருக்கு வர்றாரு. அந்த மலையில் வர்றப்போ அந்த மலையை பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற இடத்துல இருந்து அந்த மலை அப்படி சுற்றி இருக்கும். அவர் நிற்பது ஒரு சின்ன மலை, சுற்றி ஒரு மலை இருக்கும்.
அந்த வழியா மேகமா இருக்கும். அதுல இருக்க கைடு சொல்றான், இதுல தான் கைடு சொல்றாரு, கர்த்தர் நடந்து போனாரு, மோசே இங்க இருந்தாரு, இந்த இடத்துல தான் பேசினாரு. ஆனா அந்த பிரைட் ஆனது இவரால் பார்க்க முடியல. ஆண்டுடைய ஒளி அவ்வளவு வல்லமையா இருந்தது. அப்படி போறப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்ல, மன கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்தும் கிருபை உள்ள தேவன் என்று அவர் சொல்றார். கடவுள் சொல்றார். சங்கீதம் 145:8 சொல்றார், தாவீது சொல்வார். இது கடவுளே சொல்றாரு. இதுங்க தாவீது சொல்வார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் இந்த கிருபை உள்ளவர்னு. ஆனா இந்த இடத்துல கடவுளே சொல்வாரு. சொல்றப்போ அந்த மோசே என்ன பண்றாரு, தன்னை பவுடன் பண்றாரு, தரை முட்டு குனிகிறார். அப்படி குனிஞ்சு தலையில முட்டுறாரு. அதுதான் முகமதியர். அந்த தொழுகை நேரத்துல 2 கால்கள் 2 முட்டையும் தரையில வைத்து அந்த நெத்திய தரையில கொண்டு வருவாங்க. அந்த நெத்திய தரையில கொண்டு வந்தா கரெக்டா 5 வேளை தொழுகப்பட்ட அந்த முகமதியரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பா இருக்கும், இந்த நெத்தியில கருப்பா இருக்கும். எப்படி இந்து மக்கள் பொட்டு வைக்கிற மாதிரி அவங்க கருப்பா இருக்கும். ஏன்னா அதை முட்டி அந்த தரையில அவங்க தலையை முட்டி பார்த்தீங்கன்னா அவங்க தலை இருக்கும். அதே மாதிரி அவர் பவுடன் பண்றாரு. பவுடன் பண்றப்போ, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னும் ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தையை பேசிதான் அந்த 34:24 சொல்றாரு, உங்கள் எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்குவேன். எல்லைகளை என்ன பவுண்டரிஸ் என்ன பண்றாரு, எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இங்க இருக்க பவுண்டரி 20 அடி தள்ளி, இங்க இருக்க பவுண்டரி 20 அடி தள்ளி, இங்க இருக்க பவுண்டரி 100 அடி தள்ளி, இங்க இருக்க பவுண்டரி 100 அடி தள்ளி. ஒரு சர்ச்சு வச்சுக்கிறீங்க, 2 சர்ச்சு, 2 சர்ச்சு வச்சுட்டீங்க, 4 சர்ச்சு, 4 வச்சுட்டீங்க, 8 சர்ச்சு. ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்துக்கே கஷ்டம். ஒரு நாளைக்கு 5 மெசேஜ், 6 மெசேஜ், 5 கூட்டங்கள் இப்போ நம்ம போறதுக்கு தேடி வர்ற அளவுக்கு ஆண்டவர் நம்ம எல்லாம் என்ன பண்றாரு, பெரிதாக்குவார். இப்போ என்னைய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது 5வது மெசேஜ். காலையில் 7 மணிக்கு ஒரு மெசேஜ். இவர் மூலம் தான் பாஸ் செந்தில்ங்கிற ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார். திடீர்னு அவர் 7 மணிக்கு சர்வீஸுக்குன்னு போனேன் இன்னைக்கு. ஆனால் 7 மணிக்கு 5 பேர் தான் வருவாங்க உங்களுக்கு, 5 பேர் 6 பேர். 9 மணி சர்வீஸ் தான் ஒரு 20 பேர் வருவாங்க உங்களுக்கு. நான் திடீர்னு வரணும்னு ஓடி கூட்டி ஒரு 50-60 பேர் ஒன்றா கூட்டிட்டார். 50-60 பேர் ஒன்றா கூட்டிட்டார். என்னன்னா எனக்கு டிராபேக் லேட் ஆயிடுச்சு. அடுத்து 8:30 மணி சர்வீஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. போயிட்டு 8:30 மணி சர்வீஸு, அங்கே லேட்டாக போனதால 12 மணி சர்வீஸை கேன்சல் பண்ண நிலைமை வந்துட்டேன். அப்போ ஒன்றுமே இல்லாமல் யார் கூப்பிடுவாங்களோ, ஐயா நான் அவங்க சர்ச்சுக்கு வருவான்னு கேட்டு போக வேண்டிய நிலைமையில் நீங்கள் எங்கள் சர்ச்சு, அதான் இல்லை டெவலப்மெண்ட்டு. பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்த பிஸ்னஸ். இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு போனேன், கூட ஒருத்தர் இவ்வளோ தான் வியாபாரம் பண்ணுவேன், ஆனால் நான் இன்னொருத்தர் கொடுக்குறப்ப அது இவ்வளோ வாக்குனேன், 150 மடங்கு அதிகம் பண்ணியிருக்கேன். அது பண்ணுற வரையும் நான் தூங்கவே மாட்டேன். பண்ணுற வரையும் எனக்கு இவ்வளோதான், அந்த எல்லையை நான் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். பவுண்ட்ரி இதுதான் இல்லை, அடுத்த பவுண்ட்ரி எல்லையை விஸ்தாரமாக்க மாட்டேன். அதை தான் அந்த மோசேயாட்ட சொல்லார், உன் எல்லையை நான் என்ன பண்ணுவேன், விஸ்தாரமாக்குவேன். நீ வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்ததிக்கு முன்பாக நீங்கள் வருவீங்க. வர்றப்ப நீ 3 தரம் ஊரெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வர்றப்போ உன் தேசத்தை எவனோ தூக்கி வச்சிருவான். ஆனால் இச்சிக்கப்படவில்லைன்னு சொல்லுது. இச்சிக்கப்படவில்லைன்னா வேதத்துல சொல்லுது, அந்த திருவிலியத்துல சொல்லுது, வேற்றினத்தான் உங்களை துரத்தி விடுவதில்லை, அதை பிடிக்க முடியாது. நீ அந்த பாயிண்ட்ல இல்லை, அந்த பாயிண்ட்ல இல்லாத நேரத்தில் வேற்றினத்தான் தூக்கி விட்டு அதை பிடிக்க முடியாது. அதாவது ஒரு இடத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சோடனே இவனுடைய போர்ஸ், அந்த ஆர்வி போர்ஸ் இந்த இடத்துக்கு வரும், இது காலியான இவன்ட்ட கடகடன்னு உள்ள வந்துடுவான். இதுதான் மேக்னெட் மைண்ட். சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த அடிப்பாங்க, இவன் அடிக்கிற இவன் ஃபோர்ஸ், அதை போய் அந்த ஆர்மி ஃபோர்ஸ் இவன் அந்த அட்டாக் பண்ணுறப்ப இன்னொரு வழியாக உள்ள வந்துடுவான். அதுதான் நீ ஆண்டவரை நோக்கி வந்திருப்ப, அந்த நேரத்தில் உன் கோட்டையை அவன் தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் அதை இச்சிக்கப்பட முடியாதுங்கிறார். எனக்கு ரொம்ப வித்தியாசமான வசனமாய் அது இன்னைக்கு காணப்பட்டுச்சு. ஒருவேளை அது மட்டுமல்ல, ஏசாயா 54 சொல்றார், வெள்ளை பெறாத மகளிலேயே மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லிட்டு அந்த 54:2 சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அடுத்த வருஷம் 32வது ஆண்டு விழால இதை விட டபுள் ரஷ். அதுக்கேற்ற மாதிரி முளைகளை நீ என்ன பண்ணி அடி, கயத்தை இழுத்து கட்டே. பிளெஸிங் ஆண்டவர், கவலைப்படாத. கூடாரத்தை அதை வாசிங்க, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. அந்த 1:54 பிளெஸிங் தான். ஏசாயா 54 பிளெஸிங் தான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் 54:10 என்ன சொல்லுது, மலைகள் பெயரலாம்,
54:9 என்ன சொல்லுது? நோவாயின் காலத்தில் உண்டான வெள்ளம் என்ன பூமியில வராது, இம்மைப்பொழுது கைவிட்டேன், ஆனா ஒரு கமன இறக்கல் உன்னை நான் என்ன பண்ணியிருக்கேன், சேர்த்து கொண்டேன். அற்பகாலம் மூண்ட கோபம் வந்துச்சு, செகண்ட் விட்டுட்டு வந்தேன், உனக்கு லேசா ப்ரெஷர் கூடிச்சு, அட்மிட் ஆன ஹார்ட் அட்டாக்னாங்க. ஆனா மீண்டும் நான் கூட வந்துட்டேன். அந்த ஹார்ட் அட்டாக் நீ என்ன பண்ணாது, தொடாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன், அதான் சொல்லுவாங்க, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நம்ம எப்பவுமே கடவுள் கூட இணைஞ்சு ஜெபம் பண்ண அந்த புதிய ஏற்பாடுல ரொம்ப சின்ன ஜெபம் நேற்று கேட்டேன் வாட்ஸ்அப்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வார்த்தை, ஜீவப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டான். இதுதான் சின்ன வார்த்தை. ரொம்ப சின்ன ஜெபம்னு ஒன்று சொன்னார் ஒருத்தர். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். ஒரு சூப்பர் பைபிள் உங்க பாஸ்டர்ட்ட கொடுத்து விடுறேன். எனக்கே தெரியாது, ஒருத்தர் சொல்லி தான் எனக்கே தெரியாது. பரதீசில் இன்று என்னோடு கூட இருப்பாய் என்ன அவருக்கு சொல்றாரு. அவன் கேட்டான், உன் வீட்டில் நான் இன்னைக்கு இருக்கணும், எனக்கு வாழ்வு கொடு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். ஆனா நினைச்சு கேட்டான், தான் யார் என்று நினைத்து கேட்டான். தான் யார், எத்தனை விதம் பிட் பாக்கெட் அடிச்சிருக்கோம், எத்தனை பேர் தேடி இருக்கோம், மாமியாருக்கு எவ்வளோ நாள் சோறு போடலை, எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம், எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம், ஃபைனான்ஸ் வாங்கி ஃபைனான்ஸ் கொடுக்காம இருந்திருக்கிறோம், இதெல்லாம் நினைச்சு கேட்டான். இதனால எனக்கு வியாதி. ஃபைனான்ஸ் வாங்கினது உண்மைதானங்க, வாங்கினதை கொடுத்து தானே ஆகணும். வாங்கின கொடுக்க முடியல, இல்லை அதெல்லாம் வேற, தர முடியாது, மேல முடிஞ்சதை பாரு சொல்றமா. அது தென்னாட்டு போய் கொடுத்தா அடிக்கதான் செய்வான். ஃபைனான்ஸ் கொடுத்தா அடிக்கதான் செய்வான். ஏன் ஃபைனான்ஸ் வாங்கின? ஐயா இல்லை, நகையா இல்லையா, ஏய் முடிஞ்சா வாங்கிக்கையா, இல்லைன்னு சொல்றேன்ல, அது தவறு. அது நினைத்தான். எப்ப நம்ம நினைக்கிறோமோ, பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இதை ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை. 1 கொரிந்தியர் 11:8 11:28 அந்த அப்பத்தை வாங்கும் முன்ன தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாரு? தன் பிள்ளைகளை உணரு. அதுதான் சங்கீதம் 19:12. தன்னை உணர்ந்து, ஏன் இடம் விசாலம் ஆகல, எதுக்கு என் கோட்டு பெருசாகல, வாழ்வு ஏன் பெருசாகல, என்னைக்குமே கைவிடுறது இல்லை. என்னைக்குமே கண்டினியூ டு தி பிரேயர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எனி டைம் ஜாய், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆல்வேஸ் பிரைஸ் தி காட், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எப்பவுமே ஜெபம் முட்டியில் நின்று தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, வீட்டை பூட்டிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, நடந்து போகிறப்போ, கடையில் உட்காந்துருக்கிறப்போ, பாத்ரூமில் இருக்கிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, ஒருத்தர் கூட சண்டை போடுறப்போ கூட ஜெபம் பண்ண சொல்கிறார். எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், அறிவு என்பது பிறர் சொல்லி நான் ஏற்றுக்கொள்வது. இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டா அது நாலேஜ். ஞானம் என்பது என்னால் கொடுக்க முடியாது. ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கொடுப்பது ஆண்டுடைய ஞானம். நான் ஒரு குறிப்பு தான் எழுதிட்டு வந்திருப்பேன், ஆனால் ஒரு குறிப்பு இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஒரு 10 நிமிஷம் எடுத்தேன். அதுதான் விஸ்டம். இந்த மக்கள்கிட்ட போறேன்ப்பா, இவங்களுக்கு என்ன சொல்லணும், இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், இவங்களுடைய தேவைகள் என்ன, அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. ஒருவேளை அந்த ஞானம் தான் அறிவு தான் ஆண்டவர் கொடுப்பார். எப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும். அதுதான் ஆதியாகமம் 26 அதிகாரத்தை வாசித்தவனே எனக்கு இந்த வருஷத்துல 26, 24 எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். பயப்படாதே, உன்னோடு இருந்து உன் ஜாதியை பெரிதாக்குவேன். ஜனவரி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மெசேஜ் 12 மணிக்கு ராத்திரி, அது என்னுடைய வாக்கு தத்துவம். உன்னோடு இருந்து, do not afraid, I am with you சொல்றாரு. எப்படின்னா அந்த அதிகாரத்தை வாசி ரொம்ப பியூட்டிஃபுல் அதிகாரம். அதிகாரம் 26 எத்தனை பேர் வாசிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? 26 ஈசாக்கு. அவன் ஒரு ஊர்ல குடியேற போறான். எங்களை மாதிரி நாங்கள் திருநெல்வேலியில இருந்து சோத்துக்காக இந்த ஊருக்கு வந்தோம், சாப்பாட்டுக்காக. அதே மாதிரி அவன் வந்தான், சோறு இல்லை வந்தான். பெலிஸ்தர் கூட இருக்கான். பெலிஸ்தருக்கு தண்ணியிலே இவன் கிணறு வெட்டினா தண்ணி வந்துருச்சு. பெலிஸ்தர் வந்து அது எங்க இடம்னாலும் விட்டுட்டு வந்துட்டான். அங்கேருந்து சித்தனா
அவங்க எங்க இடம்னாங்க. ரெகோபோத் எங்க இடம்னாங்க. இன்னும் ஒருத்தர் 5 பேர் மொத்தம் 5 பேர். முதல்ல பெலிஸ்தர், அப்புறம் சித்தன்னா, ரெகோபோத், எசை, கேரா. 5 இடம் எங்க இடம்னா. 5 இடத்துல போய் தூண்டில் போடுறான், வலைய போடுறான். இது எங்க இடம்பா, அதை போடாத, தோத்திரம் வச்சுக்கோ, விட்டுக்கோ, போ, நான் போறேன். அடுத்த இடம் 5 இடம். வந்தான், ஒண்ணுமே சொல்ல, படுத்தான், தூங்குனவன ஆண்டவர் எழுப்புறார். பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்றார். இந்த 5 பேர் புடுங்கினவன் திரும்ப வரான். யூ பிளஸ் ஃப்ரம் லார்டுங்கிறான். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவன் சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப நம்ம யாரு ஆசீர்வதிக்கணும்? வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை எந்த வகையிலும் குறை சொல்லக்கூடாது. அந்த ஈசாக்கு எந்த வகையிலும் குறை சொல்லல. அவன் பொண்ணு பார்த்து பொண்ணு கூப்பிட்டு வரப்ப என்னன்னா, அந்த பொண்ணு கேட்குது, உன் வீட்டுக்காரர் எங்க? என்னன்னா, அதோ பாரு உங்க வீட்டுக்காரர் போறாரு. எங்க போறாருன்னா ஜெபம் பண்ண போறாரு, பீச்சில் போய். ஆதியாகமம் அது 24ஆம் அதிகாரம், இது 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரம் தான் நான் பேசிக்கிறதுக்கே முதல்ல தப்பா சொல்லிட்டேன். 24 தான் பொண்ணு பார்க்குற படலாம். அந்த மனிதர் யார்? உன் வீட்டுக்காரர். என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண போறாரு. எப்போ அவன் என்ன பண்ணாரு? வாழ்க்கையில ஜெபம் பண்ண, கர்த்தரை நம்பி இருந்தார். எந்த மனிதர்கள் விரட்டினாங்களோ அந்த மனிதர்கள் சொல்லி பிளஸ் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போவுமே ஆண்டவர் என்னோடு இருந்தால் என்ன பண்ண முடியாது? என்னை யாருமே என்ன பண்ண முடியாது, ஆட்ட முடியாது. அதுதான் சொல்றாரு அவரு, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். உபாகம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும், இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். சங்கீதம் 90:15 சொல்றாரு, தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயங்களை மகிழ்ச்சியாக்கும். புலம்பல் 3:22 நான் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள். நமக்கு விரோதமா செய்யணும் பண்ணா நிற்காது, நமக்கு விரோதமா குடி வெட்டினாலும் நிற்காது, நன்மைதான். ஆனா அந்த நேரத்தில் அலாட் ஆகும். எப்போ விரோதி வாரானோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? அலாட் ஆகணும். பிஸ்னஸ்ல எப்போ பக்கத்தில் ஒரு பாஸ்டர் சர்ச்சை திறக்கிறாரோ அப்போ இவர் ஒழுங்கா ஜெபம் பண்ணி சர்ச்சை நடத்தணும், இவர் ஒழுங்கா பாட்டு பாடணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், மக்களுடைய பெயர்களை வாசிக்கணும், எழுதணும், ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதை போய் அவர் ஆரம்பிக்க மளிகை கடை நிறையா இருந்தால் வியாபாரம் கூடும், சர்ச்சை நிறையா இருந்தால் கிறிஸ்துவோடைய எண்ணிக்கை கூடும். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதனால சர்ச்சை வந்துட்டு ஐயோங்கல்ல, நீ ஒழுங்கா நான் முட்டி போட்டுட்டா என்ன ஆயிரும்? டைம் பார்க்க மாட்டாங்க மக்கள். ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு, தெளிவா போய்கிட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு அந்த கதையாவது உருப்படியா வந்து சேரும். இதுதான் ஆண்டுடைய சத்தம். ஆண்டுடைய சத்தத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அந்த சரியா, அதுதான் சோம்பல் தூக்கி விளக்கணும். கொடுத்த வேலையில என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிற தகப்பனே எனக்கு விரோதமாக வந்துட்டான், உமக்கு தெரிய என்ன பண்ணணும்? இவன் வந்துட்டான், உமக்கு தெரிய நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியல, என் மைண்டுக்கு செட் ஆகலை, என் அறிவுக்கு எட்டலை, அது எனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை. அவன் நீ கொல்லணும்னு நினைக்கிறான், அவ்வளோதான். உமக்கு சித்தனா விடுங்க, உமக்கு சித்தனா விடாதீங்க. இதுதான் ஜெபம். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் அதை தான் ஜெபம் பண்ணுவேன். உமக்கு சித்தனா விட்டுருங்க. இப்போ நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், ஏன்னா உங்களுடைய சித்தம் எனக்கு தெரியல. ஆனால் என் மைண்டுக்கு ஏற்றுற மாதிரி அவங்களுக்கு விரோதமாக போக மாட்டேன். என்னுடைய சிறிய மூளைக்கு நான் கொடுக்குற வேலை தான். இப்போ கூட ஒரு பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடந்த 15 நாள் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 90 விழுக்காடு வெற்றியை தந்து விட்டேன், அமைதியை தந்துட்டார். ஜெபத்துக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு தகப்பன், அந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு தகப்பன் அந்த ஆண்டவற்றை நம்ம விடுதலையோடு, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம். அடுத்து இந்த வருஷத்தை நமக்கு எப்படி நன்மையால முடிச்சுட்டுவாருன்னா, உலகத்தில் 7 கண்டிகள், 7 கண்டங்கள், ஆசியா, ஆப்பிரிக்கா, யூரோப்,
இப்படி 7 கண்டங்கள். யூரோப் கண்ட்ரிஸுங்கிறது எல்லாம் பணக்கார நாடு. இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் எல்லாம் பணக்கார ஊர். இதில் ஆண்ட அதிபர்களை பார்த்தீங்கன்னா பொம்பளை கேஸ் இருந்துச்சு, குடிக்கிறவன் இருந்தான், சிகரெட் செயின் ஸ்மோக்கர் இருந்தான், திருட இருந்தான். இதில் ஹிட்லர் மட்டும்தான் ஜெனியன் பார்ட்டி. சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணான், கடைசியில் லவ் பண்ணது ஒரு பொண்ணு தான். ரொம்ப ஜெனியன் அந்த நாட்டில். ஆனால் பாதியில் செத்து போனதுன்னா அது ஹிட்லர் தான். தண்ணி அடிக்கிறவன் இருந்தான், செயின் ஸ்மோக்கர் இருந்தான், பொம்பளை 7 கல்யாணம் பண்ணவங்களாம் இருந்தான், அடுத்தவன் திருநவன் இருந்தான். ஆனால் இவன் இந்த பழக்கெல்லாம் இல்லாமல் இவன் மட்டும்தான் சீக்கிரம் செத்துப்பான். அவனே அவன் ஷூட் பண்ணி செத்துப்பான். அவன்கிட்ட என்ன இருந்ததுன்னா ஒரு பெருமை இருந்துச்சு. அவன் காலத்தில் மிசோல்னி ரொம்ப கெட்ட பழக்கம், ரொம்ப மோசமான பையன், ஹிட்லரை விட மோசமான. ஹிட்லர் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் தங்கிறதுக்கு 100 கொண்டில் 100 குண்டு போட்டாலும் 100 கொண்டு தொலைக்காது, அப்படிலாம் கட்டி வச்சிருந்தான். ஹிட்லர் கட்டி வச்சிருந்தார். நான்கிற பெருமை, கடவுள் பயம் இல்லை. ஒரு கூட்ட மக்களை அழிச்சான். ஜெர்மன் தேசத்துக்கு போனீங்கன்னா அவன் ஹிட்லர் ஜூ இருக்கு, இதே மாதிரி ஒரு ஹால், ஒரு 500 பேர் இருக்கலாம். அங்கே இதில் 50,000 பேர் உள்ள அனுப்புவான். கதவை மூடிட்டு இந்த பக்கமாக கார்பன் டை ஆக்சைடு அனுப்பிடுவான். எல்லா பேரும் சேர்த்து போவான். கடையெல்லாம் மூடிடுவான். சோறையை கொடுக்க மாட்டான், அரிசியை கொடுக்க மாட்டான். திடீர்னு ஒரு பஸ் வந்து நிற்கும். இந்த பஸ்ஸில் ஏறினா சோறு கிடைக்குமா, அடிப்பிடின்னு எல்லாம் ஏறுவான். காட்டுக்குள்ளே கொண்டே விட்டுட்டு வந்துடுவான் பஸ்ஸை. அத்தனை பேரும் அப்பு. உலகமே சொல்லிச்சு, ஏய் யூதன் இருக்கவே கூடாது, இஸ்ரவேலன் தேசத்தில் இருக்கவே கூடாது, அழிச்சிருவேன். உலக கண்ட்ரியிலே ரொம்ப சின்ன நாடு இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்கிடுவேன். சின்ன நாடு, கடுகளவு தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து 1000ல் ஒரு பகுதி தான். சென்னை அளவு தான் இஸ்ரவேல். சென்னை அளவு தான் இந்தியாவிலே. சென்னை இவ்வளோ சின்ன ஊர், இந்த அளவு கூட இல்லை, இதோட சின்ன ஊர் தான் இஸ்ரேல். 3/4 மணி நேரம் டிராவல் அந்த யூத தேசம். மேப்லேயே இருக்காது, ஒரு பயில இருக்க மாட்டேன். எல்லாரும் சொன்னான். நான் பெருமை இருந்துச்சு, ஆனால் பாதிலே செத்து போனான். எந்த தீய பழக்கமும் இல்லை, தற்பெருமை அவன்கிட்ட இருந்தது. தற்பெருமை யார்கிட்ட இருக்கோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்தாருங்கிற ஒரு மனுஷனை பார்க்கலாம். தண்ணி அடிக்கிறான், பொம்பளைங்கெல்லாம் கூட இருக்கு. தண்ணி அடித்து மப்பு தலைக்கு வந்துட்டு பொம்பளைலாம் கூட வந்தன, ஏய் போய் சர்ச்சில் இருக்க பாத்திரத்தை எடுத்துட்டு வாடாக்கலாம். என்னது வெள்ளி என்ன தங்கம், தூக்கிட்டு வாடா, அதில் ஊத்துறா குடிக்க. சொன்ன உடனே தூக்கியாந்து வச்சாங்க, ஊத்துனாங்க. குடிக்கிறப்போ ஒரு கை வந்துச்சுன்னு எழுச்சு, நானே வழியும் சத்திய ஜீவனமா இருக்கிறேன், ஹோலி ஹோலி இஸ் த லார்ட் காட் மேன் ஆல்மைட்டி. இது எழுதிச்சு வேற மொழியில, தெரியாது. தமிழ்னு வாசிட்டேன், இங்கிலீஷ்னு வாசிட்டேன். தெலுங்குனா எனக்கு வாசிக்க தெரியாது, இவர் வாசிப்பார். தெலுங்கு, கன்னடனா அவர் வாசிப்பார், எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு மொழியில எழுதிச்சு. மப்பு கீழே இறங்கி போச்சுப்போம். ஏதோ கையும் வந்தது, கடகடன்னு எழுதிச்சு, கை போயிட்டு. இப்போ மப்பு நின்று குறைஞ்சி போச்சு. தலைக்கு என்ன மப்பு எங்கே போயிட்டு படாலும் இறங்கி போச்சு. கூப்பிட்றானா சாஸ்திரிகளை, வாசிட்டான், வாசித்தான். ஒரு வயலுக்கும் தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்போ இஸ்ரேல் தேசம் ஒரு அடிமை ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கூப்பிட்றா. அவன் தான் வாசிட்டனா உனக்கு சரல், நான் உனக்கு சால்வை போடுவேன், ராஜாக்கு அடுத்த போஸ்டிங் வாங்கிடுவான். டோன்ட் கேர், இதெல்லாம் உன்னை கேட்டேனா கேட்கல. ஒரு அடிமை சொல்கிறேன், இதெல்லாம் உன்னை கேட்டேனா கேட்கல. இது வாசிக்கிறேன், அவ்வளோ தானே வாசிக்கிறேன் சொன்னா. உங்கள் அப்பா ஒரு நல்ல மனுஷன் நேபுகாத்து நேச்சார். அதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கார். ரொம்ப நல்ல மனுஷன், பெரிய கோபுரம் கட்டினார், பெருமை வந்துச்சு. 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகள், இன்னைக்கு 5 மெசேஜ், அந்த பெருமை வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, மாடு மாதிரி ஆனா, தோல் எல்லாம் மாட்டு தோல் மாதிரி ஆகிட்டு. இன்சுலின் போடுறவங்க, நான் இன்சுலின் போடுறேன், இவ்வளோ பெரிய ஊசினா 1 இன்ச்சு இல்லை, 25 mm தான் நம்ம.
அதுவும் கம்மி. மாட்டுக்கு 125 mm குத்துவாங்க, சதக்கு. அவன் இப்போ தான் உள்ளே போவோம். அப்படி தோல் வந்துட்டு வெளியில் வந்தான், வைக்கலை சாப்பிட்டான், பெருமைப்பட்டான், தாழ்த்தப்பட்டான். அந்த வெயில், அந்த வைக்கோல்லாம் சாப்பிட்றப்ப தன்னை நினச்சி பார்த்தா, தகப்பனே நீ மன்னிங்கன்னா அடுத்த நிமிஷம் ராஜாவாயிடும். அவனுக்கு தெரியும்ல, உங்கள் அப்பன் தானே அது. அந்த பெருமை உனக்கு வரலாமா? அந்த பெருமை வந்தா நீ நிற்பியா? இன்னைக்கு ராத்திரி செத்து போகிறேன்னா யார் சொன்னா? ராத்திரி நீ அவுட்டே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். உன் சரப்படி எதுக்கு நான் ராத்திரி செத்து போனான்? இதுதான் பெருமை. யாக்கோபு 4:6 சொல்லுது, பெருமை உள்ளவருக்கு ஆண்டவர், தாழ்மை உள்ளவருக்கோ தன்னைத்தான் தாழ்த்துகிறவர். எந்த மனுஷன் உயர்த்துறனா அவன் என்னவா? வாழ்க்கையில் முன்னேறணும்னா நான் யார், எங்கேருந்து வந்தேன், இன்னைக்கு எங்கே இருக்கேன், நான் அந்த நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும். எக்ஸலேட்டர் ஏறணும், மேலே போன பிறகு அந்த ஏணியை மறக்கக்கூடாது. யாக்கோபு மறக்கலை, ஏறி போன ஏணியை பார்த்தார். தசமபாங்கிற பேர்லேயே தன் சகோதரனுக்கு காணிக்கை கொடுத்தார். அப்போ அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் திரள் கூட்டம் சகோதரனுக்கு அனுப்புகிறார். அவன் கேட்குறான், ஏன்டா தம்பி? இல்லை நான் உனக்கு தரணும். அதுதான் காணிக்கை. அதுதான் பலிபீடத்தில் காணிக்கை வச்சு திரும்பி பாருங்க. நாம் ஏறி வந்த பாதையை சரிபார்க்கிறோமா? என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா பிள்ளையாம் பாலா 22, 23 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு எனக்கு பிரியம். 24 கடைசி சொல்வார், கழுத பேசும். 25 ஆரம்பம் சொன்னேன், அங்க ஒரு தவறு. அந்த மக்கள் பாவம் பண்றாங்க. பாவம் பண்றதால ஆண்டவர் கோபம் வருது. மூசையை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கொல்றாங்க, பெரிய வியாதி வருது. ஆண்டவருக்கு விரோதமா, ஜீவனுள்ள கடவுளுக்கு விரோதமா விக்கிராராதனைக்குள்ள போறான். பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு போயிட்டான், வேணாங்க நீங்க நடந்து போயிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டான், அங்க போயிட்டான். அங்க போனா அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்குங்கிறான், இங்க போனா விடுதலை கிடைக்குங்கிறான், இந்த ஜெப சென்டருக்கு போனா விடுதலை கிடைக்குங்கிறான், எந்த ஜெப சென்டருக்கு போனா நீ ஜெபிக்காம விடுதலை கிடைக்காது. இதுதான் விக்கிராராதனை. இதுதான் அங்க சொல்ற. அது போல அந்த பெண்களோடு அங்க இருக்க மக்களோடு உறவு கொள்றான். அத ஆரோனுடைய மகன் வர்றான், எரிமோலோ அவன் பேர், ஈட்டி எடுத்து குத்துறான். ஏன்டா தப்பு பண்றீங்கன்னு. அதோட அந்த வாதை நிறுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் தன்னை நினைத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ விடுதலை கொடுப்போம் உள்ள ஆண்டவர். வாழ்வு இந்த வருஷத்தை உங்களை நன்மையால் முடிசூட்டப் போகிறார். உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கப் போகிறது. இது இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, திருமண நாளை பண்ணி பிள்ளைகளுக்காக, இந்த வாரத்துல பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சொல்றேன், இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆண்டவர் நன்மையால் முடிசூட்ட போகிறார். அந்த நன்மை என்பது ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்மை நினைத்து, ஆண்டவரே என்னுடைய ஸ்தலத்தை, என்னுடைய இடத்தை விசாரமாக்குங்க, என்னுடைய இடத்தை அகலப்படுத்துங்க. அகலப்படுத்துவதற்கு என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய அக்கிரமங்கள் என்ன, அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீங்க கேட்டு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனிதர் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டார். ஒரு கிறிஸ்தவர் இல்லை, அவர் சொல்றாரு 5 முறை லாஸ். ரேக் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வேலைக்காரங்களை விட்டுட்டு அவர் எஜமான் வெளியே போயிடுவார். 1000 ரூபாய்க்கு லாபம் வரும், வேலைக்காரன் 2000 ரூபாய் திருடுவான். இப்போ எவ்வளோ லாஸு? 10 நாளானா என்ன ஆகும்? அவருக்கு பின்னால் ஒரு நாள் சொன்னார், இப்போ அந்த மனுஷன் இல்லை, பிரபாகரன் பெயர், ஒரு கேரள நண்பர். இனி நான் கல்யாணத்துக்கு போனால் கடையை கூட்டிகிட்டு போயிடுவேன், என் பொருள் எலி தின்னதுவோ மிச்சம் இருக்குங்கிறார். என்ன சொல்கிறாரு? எலி சாப்பிட்டதுவோ என்ன ஆகும்? என் காசு வீணாக பாருங்க. என்னைக்கு அப்படி சொல்லி செஞ்சாரோ அதுக்கப்புறம் அவருக்கு லாஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 25 வருஷமா 30 வருஷமா தெரியும். 5 வருஷத்துல 3 முறை லாஸ். ஆனால் இப்போ ஒரு நாள் லாஸ் இல்லை. காரணம் என்னன்னா, தன் தவறுகளை உணர்ந்து விட்டார். எப்போ நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, எப்போ தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்போதாங்க பிளெஸிங். எனக்கு 35 வருஷமா சுகர் வியாதி, கடைசியாக 7.5 மாத்திரை.
2 கிட்னி கேட்டுட்டு எனக்கு டைம் சொன்னது 6 மாதம். டாக்டர் டைம் சொன்னது 6 மாதம் தான். அவர் சொல்லிங்க ஒரு 18 வருஷம் தான் ஆச்சு. ஒரு சராசரி மனிதன் கிட்னி போல் வேலை செய்யுது. ஒரு ரைட் ஐ பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு. பிளட்டு கிளாட் ஆயிடுச்சுன்னா ரத்த நாளங்கள் எல்லாம் கண்ணுக்குள்ளே வெடிக்க போகுது. ரத்த நாளங்கள் வெடிச்சுன்னா கண்ணு தெரியாமல் ஆகிடும். நிறைய சுகர் பேஷண்ட் கண்ணு தெரியாமல் தான். ஒரு டாக்டர் சொல்கிறார், ராத்திரி இதே மாதிரி ஒரு டைம் சொல்கிறார், உங்களுடைய பிளட்லாம் கிளாட் ஆகிடுச்சு, நீங்கள் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கல, உங்கள் கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு, ஒரு மோசமான நிலைமையில் இருக்குங்க. அடுத்த நாள் வெளியூருக்கு போனோம். நான் சொல்கிறேன், வெளியூர் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கிறேங்கிறேன். சோர்ந்தால் தான் என் சித்திரம், கண் இல்லாமல் குருட்டு பயிலாக வளைவாங்கிறார் அவர். என் மனைவி பக்கத்தில். அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி அதே டாக்டர்கிட்ட வந்தோம். அதே டாக்டர் செக் பண்ணி சொல்ல, பரவாயில்ல போக, ஒன்றும் பண்ணாதுங்க. அவரை நம்பாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். முதல் நாள் கெட்டு போச்சுக்காரு, அடுத்த நாள் நல்லா இருக்குங்க. இந்த ஆள் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தரிதியம் நினச்சிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் ஒரு பெரிய டாக்டர். அவரும் அதே தான். முதல் நாள் பயம் காட்டார். அவர் ஒரு ஸ்கேன்லாம் எடுத்தார். கண்ணுக்கு 3 டாக்டரு. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, முதல் நாள் அதே பயம் தான் சொன்னார். இவர் என்ன சொன்னாரோ அப்படியே சொன்னார். இவரை போய் பார்த்து நான் அவர்கிட்ட போய் சொல்லலை, அந்த சீட்டை காட்டலை, ஒன்றுமே பண்ணலை. அதே தான் அவர் சொல்கிறார். 10 நாள் கழித்து போகிறேன், அடுத்த நாள் செக் பண்ணி இல்லைங்க, ஒன்றும் பண்ணாது போங்கிறார். அதே கண் டாக்டரு 2 வருஷத்துக்கு முன்னால் போனேன். இப்போ நான் வருஷத்தில் 2 முறை, ஒரு முறை போவேன், 2 வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கிட்ட போவேன். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவர் டயட் கண்ட்ரோலே கிடையாது. கண்டதை சாப்பிட்றாரு, கேக்கு சாப்பிட்றாரு, ஸ்வீட் சாப்பிட்றாரு, அதை சாப்பிட்றாரு, டேஸ்ட் பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்லுங்க டாக்டர், கேட்கவே மாட்டார். நீங்கள் முன்னால் சொன்னீங்க ஒரு கேக்கு துண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இவ்வளோ பெரிய துண்டு சாப்பிடணும், அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு கேக்கே சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மனுஷன் கேட்கவே மாட்டாருங்க, சொல்லுங்கன்னு அவங்க என் ஒய்ஃப் சொன்னாங்க. அவர் சொன்னார், சிஸ்டர் அவருக்கு ஒன்றுமே பண்ணாது, சாப்பிட்டு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பண்ணாது, சாப்பிட ஒன்றும் பண்ணாது சிஸ்டர். அந்த கண்ணு 15 வருஷமாக அப்படி தான் இருக்குங்க. இது யாருடைய கிருபை? நான் கேட்டேன், தகப்பனே 7.5 மாத்திரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலேன். என்ன 5 மாத்திரை ஆயிடுச்சு. 25 யூனிட்டு இன்சுலின் 2 வேளை போடுவேன். 2 வேளை உடம்புல ஓட்டப்பட வேண்டியதுக்கு, காலையில் ஒரு தடவை சுகர் செக் பண்ணுறதுக்கு, 3 வேளை உடம்புல ஓட்டப்பட வேண்டியதுக்கு என்னங்க தர்மம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடாதான்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. 1 வேளை இன்சுலினை மாற்றி கொடுத்துட்டார், ரொம்ப குறைச்சிட்டார். 5 மாத்திரை 5 10 மாத்திரையாக மாற்றிட்டார். அப்போ கேட்டதை கொடுக்குற ஆண்டவர், வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிற தேவன், நான் நிர்மூலமாக கத்துடைய காலைதோறும் அவை தீர்த்து 3 நீதி நிமித்தம் ரட்சிக்கலை. என்னுடைய நீதி நிமித்தம் ரட்சிக்கலை. எனக்கு சுகர் வந்து என்னுடைய தவறு, என்னுடைய பாவம். என் நீதி நிமித்தம் ரட்சிக்கலைன்னு சொல்ற. அதே ஆண்டவர் சொல்ற, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை, கேட்க கூடாதபடி உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே. ஏசாயா 56:7, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் பிணைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடமை. இட்டட்டுமே, இடத்தில் திரும்பு, மனம் திரும்புங்கள், உன் துர்க்கணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பு, அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எப்ப மனம் திரும்பி ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்து தகப்பனே கேட்கிறப்போ, நீங்க வியாதியோடு இப்ப வந்திருக்கீங்க, வியாதியை விட்டு போகும். கவலையோடு வந்திருக்கீங்க, அந்த கவலை விட்டு உங்களை விட்டு போக போகுது. கடன் பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை திறப்புகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன நீ விடுதலை கொடுக்கிறப்பா, டெலிவரன்ஸ் லாடுப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. என் பாவத்திலிருந்துப்பா, என் கடன் பிரச்சனையிலிருந்து தகப்பனே
ஒரு விதமான எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல. பல வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டதால எனக்கு மேல் அதிகாரிகள் இயேசுவுக்கு எதிர்ப்பாளர்களப்பா. பதவி உயர்வு பெரிய தடை தகப்பனே, உம்மால முடியும் தகப்பனே, ஒரு விடுதலை தகப்பனே. நான் அந்த இடத்துல பதவி உயரணும், உமக்கு சாட்சி சொல்லணும். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பதவியை தரணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, கண்ணீரோடு உடைய பாதத்தில் வந்து தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க. உடைய கிருபையை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற மக்களப்பா. ஒரு விதமான முட்டு வலி தகப்பனே, அந்த முட்டு தேய்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. பெல்ட்டு போடுங்கிறாங்க, பெல்ட்டு வாங்க கூட என்ன பணம் இல்லையப்பா. நான் எங்கப்பா முட்டு, நான் அதனால் சேரில் உட்காந்துருக்கேன், இந்த முட்டில் கை வச்சு ஜெபிக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, குழந்தை பேற்றுக்காக குழந்தை கன்சீவாகிறேன்ப்பா. ஆனால் கன்சீவாகி சில மாதங்களில் சில நாட்களில் மீண்டும் அது கலைக்கப்படுதுப்பா, மீண்டும் கலைஞ்சு போகுதுப்பா. எனக்கு குழந்தை நிற்கலப்பா, பயத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்கப்பா. எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எனக்கு விடுதலைன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் என்னை நல்லா இருக்க விடலப்பா. தீய பழக்கங்கள் என்னை பிடிச்சிருக்கு, ஒரு விதமான தீய பழக்கம் என்னை ஆட்கொண்டிருக்கு. எனக்கு விடுதலை ஏக்கத்தோடு ஒரு தம்பி ஜெபித்து கொண்டிருக்கான். அந்த தம்பிக்கு தகப்பனே, ஒரு விடுதலை தகப்பனே, உமக்கு சாட்சியுள்ள மனிதனாய், உமை சாட்சியை அறிவிக்கிற மனிதனாய் அந்த பையனை மாற்றி கொடுங்க தகப்பனே. குடும்பத்தில் ஒரு குழப்பம் தகப்பனே, ஒரு அமைதி இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, உம்மை நோக்கி தகப்பனே, முடியாத நிலைமையில எனக்கு விடுதலை கிடைக்காதா? இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா? இதோ இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்தில் எனக்கு பிறந்த நாளுப்பா, இந்த நாள் எனக்கு திருமண நாள் தகப்பனே. ஆனால் எவ்வளவு கஷ்டம், திருமணம் நடந்து கணவனோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமை, விட்டு கொடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. நான் பெருமைப்படுறேன், என் கணவருடைய தீய பழக்கம் என்னை விரட்டி கொண்டிருக்குன்னு ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்கு தகப்பனே, நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாற தகப்பனே, ஒரு விசை கூட மனமிருங்கப்பா. எத்தனையோ கண்ணீரில் தகப்பனே, எத்தனையோ விடுதலை தகப்பனே, அதிசயமானவர் அற்புதமானவர் திருச்சபைக்குள்ள தகப்பனே. மரக்கிள்ஸ் சர்ச்சஸ்ல நாங்க வந்திருக்கிறோம். அந்த அற்புதம் எங்க வாழ்க்கையில வரட்டும். அந்த அற்புதம் இந்த வருஷம் ஒரு நன்மையான வருஷமா எங்களுக்கு முடிசூட்டி தாங்க. இந்த வருஷம் இதை 3 நாட்கள் கூட்டத்தில் நீங்க இருந்தீங்கப்பா. 3 நாட்கள் கூட்டத்தில் இப்படி வல்லமை வெளிப்பட்டது தகப்பனே. இந்த நாள் ஒரு விசேஷத்தை வல்லமை எனக்குள்ள வரட்டும், ஒரு விடுதலை எனக்குள்ள வரட்டும். உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற பிள்ளையாய், உங்களுடைய சாட்சியை சொல்லுகிற பிள்ளைகளாய், அது லேயோனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை நாம போய் தெக்கபோலிங்கிற நாட்டுல சொன்னாருப்பா. நானும் எனக்கு கிடைக்கிற விடுதலை இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்துல இவர் உயிருள்ள ஆண்டவர், இவர் ரட்சிக்கிறவர், வாழ்வுக்கு சாட்சி இந்த நகரத்துல நான் இந்த பட்டணத்துல அறிவிக்கணும் தகப்பனே. அதற்கு எனக்கு ஒரு விடுதலை, என் வியாதியிலிருந்து விடுதலை, என் கண்ணீரான விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. உண்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீ மனமிறங்கி விடுதலை கொடுக்க போற தயவுக்கா கூட நன்றி.